வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 262 காண்போமா? பிராமணரால் படிக்கப்பட்ட கடிதத்தில் ஸ்ரீ ருக்மணி கூறியது: புவன சுந்தரா, கிருஷ்ணா, உன்னுடைய திருக்குணங்களை கேட்டால் பிறவியும் பிறவி துன்பங்களுக்கான பாவங்களும் நீங்குகின்றன. அனைவரின் ஆசையையும் நிறைவேற்றுவதும் உமது அழகை பற்றி கேட்டு வெட்கமற்ற என் மனம் உம்மையே நாடுகிறது. முகுந்தா, குலம், குணம், அழகு, அறிவு, இளமை, செல்வம் மற்றும் செல்வாக்கு ஆகிய இவற்றில் உனக்கு இணையானவர் நீர் ஒருவரே. நல்ல குலத்தில் பிறந்தவளும் நிதான புத்தி உடையவளும் கௌரவமானவளும் திருமண வயதை அடைந்தவளுமான எந்த ஒரு பெண்தான் உம்மை கணவராக தேர்ந்தெடுக்க விருப்பப்பட மாட்டார்? எனவே எனது பிரியமுள்ள பகவானே, உங்களை என் கணவராக அடைய ஆசைப்படுகிறேன். என்னையே உன்னிடம் அர்ப்பணிக்கின்றேன். தாங்கள் விரைந்து வந்து என்னை உங்கள் மனைவியாக செய்து கொள்ளுங்கள். வீரரான நீங்கள் அடைய வேண்டிய என்னை சிசுபாலன் தீண்டிவிடக்கூடாது. புண்ணிய காரியங்கள், வேள்விகள், தானம், சடங்குகள், விரதங்கள் ஆகியவற்றை செய்ததாலும் தேவர்கள், பிராமணர்கள் மற்றும் குருமார்கள் ஆகியோரை பூஜித்ததாலும் பகவானே, உன்னை நான் வழிபட்டிருப்பேனாயின் அந்த கதாக்கிரஜன் வந்து என் கரம் பிடிக்கட்டும். சிசுபாலன் வந்து என்னை தொடக்கூடாது. யாராலும் வெல்ல முடியாதவரே, நாளைய தினம் என் விவாகச் சடங்கு துவங்கப் போகும் சமயத்தில் தாங்கள் யாருக்கும் தெரியாமல் விதர்ப்ப நாட்டிற்கு வர வேண்டும். பிறகு சிசுபாலன் மற்றும் ஜராசந்தன் ஆகியோரின் படைகளை உமது வீரத்தால் வென்று ராட்சச விதிப்படி என்னை விவாகம் செய்து கொள்ளுங்கள். அவ்வாறு என்னை கவர்ந்து செல்ல வரும்பொழுது நான் அரண்மனை அந்தப்புறத்தில் தங்கியிருப்பேன் என்றால் என் உறவினர்கள் எவருக்கேனும் தீங்கு விளையக்கூடும். நான் ஒரு உபாயம் கூறுகிறேன். திருமணத்திற்கு முந்தைய நாள் மாலை குலதெய்வம் கோவிலுக்கு பூஜை செய்வதற்காக செல்வோம். அப்பொழுது அங்கே புதுமண பெண் நகருக்கு வெளியில் உள்ள கௌரியின் ஆலயத்திற்கு போவாள். தாமரை கண்ணா, சிவபெருமான் போன்றவர் கூட உமது தாமரை பாதங்களில் தூசியில் குளித்து தங்கள் அறியாமையை போக்கிக் கொள்கின்றனர். என்னால் உங்களுடைய கருணையை பெற முடியவில்லை. விரதங்களால் உடலை நலியச் செய்து உயிரை விட்டு விடுவேன். எத்தனை பிறவிகளை அடைந்தாலும் ஏதாவது ஒரு பிறவியில் உம்மையடையும் பாக்கியத்தை பெறுவேன். பிராமணர் கூறினார்: எதுகுல திலகமே, இவைகளே என்னால் கொண்டு வரப்பட்ட இரகசிய செய்திகள். இச்சூழ்நிலைகளில் இனி எது செய்ய தகுந்ததோ அதை விரைவில் செய்யுங்கள் என்று கூறினார். இவ்வாறு விதர்ப்ப தேசத்து இளவரசியின் இரகசிய செய்திகளை கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிராமணரின் கைகளை தன் கரங்களால் பிடித்து கொண்டு புன்னகையுடன் பின் வருமாறு கூறினார்: ருக்மிணியைப் போலவே என் மனமும் அவளிடம் பதிந்துள்ளது. அதனால் இரவில் உறக்கம் கூட வருவதில்லை. என்னிடம் உள்ள விரோதத்தால் ருக்மி எங்களுடைய திருமணத்தை தடுத்துவிட்டான் என்பதை நான் அறிவேன். ஸ்ரீமத் பாகவதம். தாமானயிஷ்ய உன்மத்ய ராஜான்யாபசதான் மிருதே மத்பராம் அனவத்யாங்கீம் ஏதசோ அக்னிசிகாம் இவ. என்னிடம் பரிபூரணமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டுள்ள அவளது அழகு குறைவற்றதாகும். அங்குள்ள அரசர்களை யுத்தத்தில் தோற்கடித்து அவளை நான் இங்கு அழைத்து வருவேன். ஸ்ரீ சுகர் கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மிணியின் திருமணம் அன்றைய தினத்திலிருந்து 2 நாட்கள் கழித்து நடக்க இருப்பதால் தனது தேரினை கொண்டு வருமாறு தாருகனிடம் கூறினார். சைப்பியம், சுக்ரீவம், மேகபுஷ்பம் மற்றும் பலாககம் என்னும் குதிரைகள் பூட்டப்பட்ட தேரினை தாருகன் கொண்டு வந்து நிறுத்தினான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மிணியின் தூதுவரையும் தேரில் ஏற்றிக்கொண்டு ஒரே இரவில் விதர்ப்ப நாட்டிற்கு வந்து சேர்ந்தார். குண்டினபுரத்தில் பீஷ்மகராஜா தனது மகனான ருக்மியின் விருப்பப்படி தன் மகளை சிசுபாலனுக்கு கொடுக்க நிச்சயித்து தேவையான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். வீதிகளும் சத்திரங்களும் தூய்மை செய்யப்பட்டு வாசனை திரவியங்கள் தெளிக்கப்பட்டு இருந்தன. வீதிகளும் சந்திகளும் கொடிகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தன. மக்கள் தூய ஆடை உடுத்தி வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு அணிகலன்களும் பூமாலைகளும் சூடிக்கொண்டு வீதிகள் நடனமாடினார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மிணியை கடத்தி செல்லுதல். மகாராஜா பீஷ்மகர் முறைப்படி சடங்குகளை செய்து முன்னோர்களையும் தேவர்களையும் பிராமணர்களையும் வழிபட்டார்.
மந்திரங்கள் சொல்லி மகளின் நலனுக்காக சடங்குகளை செய்தார். புதுமணப் பெண்ணை அவளது தோழிகள் வாசனை நீரில் நீராடச் செய்து பட்டாடை உடுத்தி அணிகலன்கள் அணிவித்து மாலைகள் சூட்டினர். திருமணத்திற்குரிய காப்பு ருக்மணியின் கையில் கட்டப்பட்டது. பீஷ்மகராஜன் பிராமணர்களுக்கு பலவித தானங்களை வழங்கினார். சேது நாட்டிலும் சிசுபாலனுக்கு திருமணத்திற்குரிய சடங்குகள் நடத்தி மணமகனாக விதர்ப்ப நாட்டிற்கு அழைத்து வந்தார்கள். நாற்படைகள் சூழ சிசுபாலன் குண்டினபுரம் வந்தான். பீஷ்மகராஜா சிசுபாலனை எதிர்கொண்டு வரவேற்று அவனுக்கென்று தனி மாளிகை கொடுத்து தங்கச் செய்தார். ஜராசந்தன், சால்வன், தந்தவக்ரன், விதூரன், பவுண்ட்ரகன் முதலிய சிசுபாலனைச் சேர்ந்த மன்னர்கள் உடன் வந்திருந்தார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரிடமும் பலராமரிடமும் விரோதம் கொண்ட அரசர்கள் மணமகளை சிசுபாலனுக்காக பத்திரப்படுத்த எண்ணி பின்வரும் முடிவுக்கு வந்தனர். கிருஷ்ணன் ருக்மிணியை கவர்ந்து செல்ல பலராமனுடன் மற்ற எதுக்களுடனும் இங்கு வந்தால் நாம் ஒன்று கூடி அவனுடன் போரிட வேண்டும். இத்தகைய முடிவுடன் முழு சேனைகளுடனும் வாகனங்களுடனும் விவாகத்திற்கு வந்திருந்தனர். ஆனால் ருக்மிணியை கவர்ந்து வருவதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனியாக சென்று இருப்பதை பலராமர் அறிந்தார். உடனே பலராமரும் 4 வகை படைகளுடன் புறப்பட்டு குண்டினபுரம் வந்து சேர்ந்தார். ருக்மிணி தேவியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வரவை எதிர்நோக்கியும் இன்னும் தம்முடைய தூதுவர் வரவில்லையே என்ற கவலையில் இருந்தாள். ஒருவேளை கிருஷ்ணர் இங்கு வராமல் இருந்து விடுவாரோ என்று கவலையும் கொண்டாள். ஸ்ரீ கிருஷ்ணரை காண வேண்டும் என்ற ஆர்வத்தில் தவித்தாள். கண்களில் கண்ணீர் ததும்ப கண்களை மூடிக்கொண்டாள். அந்த சமயத்தில் ருக்மிணியின் இடது தொடையும் இடது கண்ணும் துடித்தன. அவள் கண்களை திறந்து பார்த்த பொழுது எதிரே அவளது தூதுவர் நின்று கொண்டிருந்தார். பிராமணரின் மலர்ந்த முகத்தினை கண்ட ருக்மிணி ஸ்ரீ கிருஷ்ணர் வந்துவிட்டார் என்பதை உணர்ந்து கிருஷ்ணர் வந்துவிட்டாரா என்று கேட்டாள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வரவை அவளிடம் அறிவித்த பிராமணர் அவளை மணக்கும் விஷயத்தில் பகவான் கூறிய உறுதிமொழிகளையும் எடுத்து கூறினார். இதை கேட்டு ருக்மிணியின் மனம் மகிழ்ச்சியில் மூழ்கியது. பிராமணருக்கு தருவதற்கு தன் கையில் எதுவும் இல்லை என்ற காரணத்தினால் கைகூப்பி நமஸ்கரித்தாள். தன்னுடைய மகளின் திருமணத்தை காண்பதற்கு ஸ்ரீ கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருப்பதை மன்னர் பீஷ்மகர் அறிந்து கொண்டு அவர்களை எதிர்நோக்கி வரவேற்றார். பீஷ்மக ராஜா தனது மகளின் திருமணத்திற்கு வந்திருந்த அனைத்து அரசர்களுக்கும் அவரவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப பலத்திற்கும் செல்வத்திற்கும் ஏற்ப விரும்பத்தக்க பொருட்களை எல்லாம் கொடுத்து கௌரவித்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்ததை உணர்ந்த குண்டினபுரத்து மக்கள் அனைவரும் அவரை காண்பதற்கு சென்றனர். அவரை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். ருக்மிணிக்கு ஏற்ற கணவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே என்று நகரத்து மக்கள் கூறிக்கொண்டனர். நகரத்து மக்கள் தொடர்ந்து கூறினர், இத்தனை நாள் வரையில் நாங்கள் ஏதாவது புண்ணியம் செய்திருந்தால் உலகங்களையும் படைத்தவரான அச்சுதன் ருக்மிணி தேவியின் கரம் பிடித்து அருளட்டும். இவ்வாறு அச்சத்தோடும் ஆசையோடும் மக்கள் பிரார்த்தனை செய்து கொண்டனர். புதுமணப் பெண் காவலர்கள் புடைசூழ அந்தப்புறத்தை விட்டு அம்பிகையின் ஆலயத்தை நோக்கி புறப்பட்டாள். ருக்மிணி தன் தாய்மார்களாலும் தோழிகளாலும் சூழப்பட்டபடி பவானியை மௌனமாக தரிசனம் செய்து நடந்து வந்தாள். ஆயுதங்களை ஏந்தி கவசம் பூண்ட படை வீரர்கள் பாதுகாப்பாக சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். ருக்மிணி தேவி தலை கவிழ்ந்து மெல்ல அடிமேல் அடி வைத்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வரவை எதிர்நோக்கி பரவசத்தோடு நடந்து வந்தாள். அவர்கள் குல தெய்வமான அம்பிகை கோயிலை அடைந்தாள். உடனே அங்கு மங்கள வாத்தியங்கள் முழங்கின. ஆயிரக்கணக்கான பெண்கள் மங்கள பொருட்களுடன் பின்னே வந்தார்கள். அந்தன மாதர்கள் பூமாலைகள், சந்தனம், புடவைகள், ஆபரணங்கள் ஆகியவற்றை கையில் ஏந்தி கொண்டு ருக்மிணியின் முன்னே சென்றார்கள். பாடகர்கள், இசைவாணர்கள், கவிஞர்கள், மாகதர்கள் மற்றும் கட்டியக்காரர்கள் ஆகியோரும் அங்கிருந்தனர். தேவியின் ஆலயத்தை அடைந்த ருக்மிணி முதலில் பாதங்களையும் கைகளையும் சுத்தம் செய்து கொண்டு கோவிலுக்குள் அம்பிகையின் முன் வந்தாள். சமயச் சடங்குகளில் கைதேர்ந்த அந்தணர்களின் மனைவியர்கள் சிவபெருமானுடன் கூடிய பவானியை ருக்மிணியை கொண்டு வழிபாடு செய்வித்தனர். ருக்மிணியின் வேண்டுதல். ஸ்ரீமத் பாகவதம். நமஸ்யே த்வாம்பிகே அபீக்ஷ்ணம் ஸ்வசந்தானயுதாம் சிவாம் பூயாத் பதிர்மே பகவான் கிருஷ்ணஸ்தத் அனுமோததாம். ருக்மிணி அம்பிகையிடம்
தாயே, நான் உன்னையும் உன் மக்களையும் இடைவிடாது வணங்குகிறேன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எனக்கு கணவராகும்படி அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தாள். அம்பிகைக்கு சிறப்பான அபிஷேகம் நடந்தது. சிறப்பான வழிபாடு நடைபெற்றது. பலவித நிவேதனம் செய்யப்பட்டது. ருக்மிணி பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அனைவருடைய ஆசிகளையும் பெற்றாள். தன்னுடைய மௌன விரதத்தை விட்டு ரத்தினம் பதித்த மோதிரத்தை அணிந்த கைகளினால் தோழியின் கையை பிடித்து கொண்டு அம்பிகையின் ஆலயத்தை விட்டு வெளியேறினாள். ருக்மிணி பகவானின் மாய சக்தி போல் வசீகரமாக மிக அழகாக காணப்பட்டாள். ருக்மிணி புன் சிரிப்போடு கால்களில் சதங்கை ஒலிக்க அன்னம் போல நடந்து வந்தாள். அந்த அழகை கண்ட அரசர்களும் மற்றவர்களும் மயங்கினார்கள். ருக்மிணியின் புன்சிரிப்பையும் பார்வையையும் நாணத்தையும் பார்த்து அரசர்களும் படை வீரர்களும் தங்கள் மனதை பறிகொடுத்தார்கள். மயக்கத்தால் அவர்கள் கையில் பிடித்திருந்த ஆயுதங்கள் நழுவி கீழே விழுந்தன. யானை, தேர், குதிரைகளிலிருந்து அனைவரும் கீழே விழுந்தார்கள். காலாட்படை வீரர்களும் கீழே விழுந்தனர். ருக்மிணி ஊர்வலத்தை காரணமாக கொண்டு தன்னுடைய அழகை கிருஷ்ணருக்கு வெளிப்படுத்தினாள். தன்னுடைய பாதங்களால் மெதுவாக அடி வைத்து கிருஷ்ணரின் வரவுக்காக காத்திருந்தாள். ருக்மிணி இனியும் பொறுக்க முடியாது என்பது போல் இடது கையால் நெற்றியில் விழுந்த கூந்தலை சரி செய்வது போல மிகுந்த நாணத்தோடு கடைக்கண்ணால் கிருஷ்ணர் அங்கு இருப்பதை கண்டாள். சிங்கம் நரிகளின் மத்தியிலிருந்து தன் இரையை அபகரித்து செல்வது போல கருடக் கொடி உடைய தேரில் ருக்மிணியின் கையை பிடித்து அனைத்து அரசர்களும் படை வீரர்களும் பார்த்து கொண்டிருக்க அவளை தமது தேரில் ஏற்றி அமர வைத்தார். பலராமர் முன் செல்ல அவர் பின்னால் மெதுவாக வெளியேறினார். ஜராசந்தன் முதலான அரசர்களால் இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தங்களுடைய கௌரவத்தை அபகரித்து விட்டார் என்று சப்தமிட்டார்கள். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். கடும் கோபமடைந்த அரசர்கள் யாவரும் கையில் ஆயுதங்களுடன் தங்கள் படைசூழ கிருஷ்ணரை பின்தொடர்ந்தனர். படையுடன் வந்தவர்களை கண்ட யாதவ சேனாதிபதிகள் அவர்களை எதிர்த்து போரிட நின்றனர். ஆயுத பிரயோகத்தில் கைதேர்ந்த எதிரிகள் அம்பு மழை பெய்தனர். கவலையுற்ற ருக்மிணி கண்ணனை நோக்க, ருக்மிணி பயப்பட வேண்டாம் என்று சிரித்து கொண்டே கூறினார். எதிரிகளின் படைகளை கிருஷ்ணரும் பலராமரும் அழிக்கத் தொடங்கினர். தன் படைகள் அழிவதைக் கண்ட ஜராசந்தன் முதலிய அரசர்கள் போரிலிருந்து பின்வாங்கினார்கள். வாடிய முகத்துடன் இருந்த சிசுபாலனை கண்டு மற்ற அரசர்கள் ஆறுதல் கூறினார்கள். சிசுபாலா, நான் 23 அட்சௌகினி சேனையுடன் 17 முறை தோற்றேன். அதனால் 18வது முறை வெற்றி பெற்றேன். காலம் இப்பொழுது அவர்களுக்கு சாதகமாக உள்ளது. நமக்கு சாதகமான காலம் வரும் வரை காத்திருந்து வெற்றி பெறுவோம் என்று கூறி ஜராசந்தன் சிசுபாலனை தேற்றினான். ஸ்ரீ சுகர் கூறினார். அதன் பிறகு சிசுபாலன் தன் பரிவாரங்களுடன் நகருக்கு சென்றான். மற்ற அரசர்களும் அவரவர் நகரங்களுக்கு சென்றனர். கிருஷ்ணருடைய பகைவனும் பலசாலியுமான ருக்மியால் தன் தங்கையை ராட்சச முறைப்படி கிருஷ்ணர் தூக்கிச் சென்றதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு அட்சௌகினி சேனையுடன் பகவானை பின்தொடர்ந்தான். பிறகு நடந்ததை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 263 காண்போமா? நன்றி, வணக்கம்.